நேற்று மார்பகங்களுடன் சொற்பொழிவுகளை ஒப்பிட்டு பார்த்தோம். அப்பொழுது புகழ்பெற்ற அமேசான் வீராங்கனைகளை பற்றி ஒரு குறிப்பை நுழைக்க பார்த்தேன். அவர்கள் வெற்றிக்காக மிகவும் துடிக்கும் போராளிகள் என்றும், அமேசானியாவில் வீரர்கள் அம்புகளை நன்றாக எய்வதற்காக இடது மார்பகத்தையே வெட்டி எறிந்து விட்டார்கள் என்ற குறிப்பை எங்கோ படித்திருந்தேன். ஆனால் நல்லூழாக நான் ஆழமாக விசாரித்ததில் இது வரலாறு என்பதை விட ஒரு கட்டுக்கதையே என்பதை கண்டறிந்தேன். கிரேக்கர்கள் இந்த அமேசானியர்களை எதிர்கொண்ட போது அவர்களின் பயங்கரமான தோற்றத்தையும் மூர்க்க குணத்தையும் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். மற்றும் கிரேக்க மொழியில் மெசோஸ் என்றால் மார்பகம் இல்லாமல் என்று பொருள். அவர்களின் கற்பனையில் இருந்து ஒரு கதை பிறக்க அதுவே போதுமானதாக இருந்தது. இப்படி நடக்கலாம் என்று திருவள்ளுவருக்கு தெரிந்திருக்கிறது. எனவே அவர் எச்சரிக்கிறார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஒரு நல்ல கிரேக்க கதை இருந்தது. அதை மறுத்து இன்னொரு நல்ல கதையை நான் கொடுத்தேன். இரண்டையுமே நம்பாதீர்கள். நீங்களே ஆராய்ச்சி செய்யுங்கள் நண்பர்களே.